ஒரு சின்ன சேனல் அப்டேட்டு. யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஏஐ டிரான்ஸ்லேட்டட் ஆடியோஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி ஸ்மால் சேனலுக்கு ரொம்ப லேட்டாக தான் எனேபிள் பண்ணாங்க. எனேபிள் பண்ண பிறகு அதை நான் பார்க்கும்போது அதிகாக எல்லா வீடியோஸ்லையும் எனேபிள் பண்ணணும்னு தோணுது. காரணம் என்ன, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நார்மலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவை ஒன்று பார்க்கலாம். இது வந்து நான் நார்மலாக இங்கிலீஷில் பேசி அப்லோட் பண்ண ஆடியோ அண்ட் வீடியோ. இப்போ யூடியூபே ஏஐ மூலியமா டப் பண்ண தமிழ் வாய்ஸ் உள்ள இதே வீடியோவை பார்க்கலாம். சிறிய இடைவெளி விட்டு ஒரே கோப்பிலிருந்து பல முறை பயன்படுத்தவும். இது ஒரு சிறந்த யோசனையாக தெரிகிறது இல்லையா? தவறு. இதுதான் காரணம். நீங்கள் ஒவ்வொரு முறை ஆணியை தட்டும் போதும் நுண்ணிய தூசி பறக்கிறது. சில தூசிகளில் பூஞ்சை, பாக்டீரியா அல்லது பாதிக்கப்பட்ட நகத்தில் அந்த வித்துகள் உங்கள் பாதுகாப்பான கோப்பி. இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க ஆடியோ. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மோனோட்டோனஸ் வாய்ஸ், ஒரு எமோஷன்ஸ் ஹை லோ இல்லாம இருக்குது. ப்ளஸ் அது டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படியே லிட்டில் மீனிங்காக எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுது. ஸோ லிட்டில் மீனிங் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழில் சொல்ல அந்த வர்ற அந்த அர்த்தமே ஃபுல்லாக மாறிடுது. அதனால இதை நான் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணல. இப்போதைக்கு எல்லாமே என் வாய்ஸில் நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தமிழில் அவ்வளோவா நான் வீடியோ பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சப்போஸ் நான் பேசுகிறது தப்பாவோ இல்லை ஸ்லோவாகவோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இல்லை இருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபீட்பேக் தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ.